SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terranum Homes, the brand of trust. Actually, being a pregnant woman, எனக்கு எல்லாமே challenges தான். எனக்கு வந்து ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஃபயர் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும், நல்லா வரணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் டு த கோர் எவ்வளோ நாளும் நான் எஃபோர்ட் போடுவேன். எவ்வளோ நாளும் எனக்கு நிற்கும் போது சில டைம் வீடியோ எடுக்கும்போது கால்லாம் நடுங்கும், கேர் ஆகும். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் மை 200% எல்லாத்துக்குமே. செம்மாந்தழகே என் காணக்கண்கள் காணாத தேவதை நீயே, செங்காந்தாள் பூவே என் நெஞ்சில் தீ வளர்க்கும் அழகும் நீயே, சிரிப்பால என்னை சிதைத்தாளே உயிர் குழைந்தாளே. ஒருத்தர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவர் எப்படி வேணா வாழலாம், ஆனால் அவர் எப்படி வாழலை. லாஸ்ட் வரைக்கும் அவர் சைக்கிளில் தான் போனார். எங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸு, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணதுலேருந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபஸ்ட்டு மனுஷன் அவர் தான். அவரோட கண்ணை நினச்சா என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கண்ணீர் வரும். ஒரு அப்பாவுக்கு மேலே தான் அவர். அந்த மாதிரி ஒரு ஹியூமன்லி இப்படி ஒரு ஹியூமனா, அவர் மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்யும் இந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர். அவருக்கு பையனாவோ பொண்ணாவோ பிறக்கலைனாலும் ஒரு மருமகளாக அவருக்கு வர்றதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வர்றது அப்படி சப்போஸ் பையனாக வந்தால் அவரை சுமந்திருக்கேன்ற பாக்கியம் நான் ஃபீல் பண்ணிப்பேன். எப்பயுமே வந்து நம்ம ஃபேமிலி ஸ்டார் அவார்ட் கொடுக்குறோன்னா ஃபேமிலியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அம்மா அண்ணன் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வந்து அப்பாவுக்கு கொடுக்கலான்னு தோணுச்சு? ஏன் தோணுச்சு? அதான் நான் இந்த இருக்கும் போது அந்த எதுவும் பண்ணதில்லை. சரி, அந்த கோவிட்டில் தவறிட்டாங்க, செகண்ட் கோவிட்டில். அப்போது தான் அந்த க்ரோவிங் ஸ்டேஜ். க்ரோவிங் ஸ்டேஜ்னால் சோஷியல் மீடியாவில் இல்லை, வேலைக்கு போய் அந்த சம்பாதிக்கிற ஸ்டேஜ். அப்போ எதுவும் பண்ண முடியல. இப்போ இருந்திருந்தால் மேபி ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அவர் எங்களை பார்த்து. அதனால் சரி, அவருக்கு ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இதை டெடிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அம்மா, உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா இந்த ஸ்டேஜில்? ஆக்சுவலி நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதோ லைட்டாக எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த தருணம் எப்படி இருக்குது? எதிர்பார்க்கலாமா? அப்போ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தானே? எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ரொம்ப எமோஷ்னல் பீக்கில் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி மேம், நாங்கள் வந்து ஃபேமிலி ஸ்டார்னு ஒரு ஷோக்கு கூப்பிட்டதும் நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனாகவே இந்த ஷோ வந்து அட்டென்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? ஆமாம். ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம், அதாவது ஆஃப்டர் நீங்கள் பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க யூடியூப்பில், இப்போ நீங்கள் ஒரு ப்ரெக்னென்சி டைமில் இருக்கீங்க இல்லையா? ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது வீட்டில், இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பீயிங் அ ப்ரெக்னென்ட் உமன் எனக்கு எல்லாமே சேலஞ்சஸ் தான். எனக்கு வந்து ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஃபயர் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும், நல்லா வரணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் டு த கோர் எவ்வளோ நாளும் நான் எஃபோர்ட் போடுவேன். எவ்வளோ நாளும் எனக்கு நிற்கும் போது சில டைம் வீடியோ எடுக்கும்போது கால்லாம் நடுங்கும், கேர் ஆகும். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் மை 200% எல்லாத்துக்குமே. ஸோ என்னால் முடிஞ்சது எல்லாத்துலேயுமே நான் ஹார்ட் ஒர்க் போடுவேன், பண்ணுவேன். ஸோ மேபி அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் இந்த பிளேஸ்க்கு இன்றைக்கி வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க் காட் அண்ட் தேங்க் டு யூ. ஓ மை காட். அதாவது இவங்க வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க்கும் பண்ணி, யூடியூப் வீடியோவும் பண்ணி, எடிட்டும் பண்ணி, போஸ்ட்டும் பண்ணி, மார்னிங் 5 o'clock எழுந்து விளாக் பண்ணும். இவருக்கு டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி, இவருக்கு 3 breaks ஸ்கூலில், 3 breakக்கும் 3 டிஷ் பண்ணணும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஷ் வந்து கெட்டும் போகக்கூடாது. அவர் அதை சாப்பிட்டு வரணும், அவருக்கு அதை பிடிக்கவும் செய்யணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் யோசித்து பிளான் பண்ணி கொஞ்சம் வெரைட்டியும் காமிச்சு கொஞ்சம் ஏமாற்றி ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சு அவரையும் ஃபில் பண்ணி எனக்கு அவரும் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ மெட்டர்னிட்டி பிரேக்கில் இருக்கேன்.
ஸோ until maternity break I used to manage and balance my work and vlogs and everything. மேம் இப்போ வந்து ரெகுலராகவே வந்து அப்பப்போ நமக்கே எல்லாருக்குமே ஆஸ் ஹியூமன் ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரும். எப்போ நம்ம எப்படி எந்த எமோட்டில் இருப்போம் நமக்கு தெரியாது கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெக்னன்சி டைமில் மேபி இருக்கலாம், நான் வந்து கேட்குறேன் ஜஸ்ட் அஸ் கொஷின். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க மேம் அதை? பேலன்ஸ் பண்ணுறேன்னா நான் எப்படி இப்போ ஐ எம் கைண்ட் ஆஃப் பர்சன், நான் ரொம்ப வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக எடுத்து ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒர்க்லேயே ப்ரெஷர் இருக்கா, ஒரு 5 மினிட்ஸ் நினச்சி அந்த ஒர்க்கே பார்க்க மாட்டேன். ஸோ என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கே எனக்கு தெரியும். என்னோடய பெரிய வீக்னஸ்ஸே நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அது எமோஷ்னலாக ரொம்ப பிரேக் ஆகணும், ரொம்ப கோவப்படணும், அந்தளவுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வேண்டான்னு தான் இருக்கும், எனக்கு நான் போக மாட்டேன். ஸோ அவ்வளோதான், ஜாலியாக இருப்பதோ இருக்காரு, இவர் தான் என்னோட என்டர்டெயின்மெண்ட், தோ இவன் என்னோட பெரிய ரிலாக்ஸேஷன். அடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வெயிட்டிங். ஸோ அது வேற. இவன் ரொம்ப கோவமாக இருக்கா, அப்படி மூட் ஸ்விங்ஸ் ஆச்சுன்னா இவனை கூப்பிட்டு வச்சு நல்லா கொஞ்சிட்டு இருப்பேன். நல்ல பயந்துட்டேன், அதான் நானும் சம்மாட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்ல வருவாங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஆக்சுவலாக எங்களுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபேமிலி ஸ்டார் அப்பாக்காக இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. 4 பேர் இல்லை 5 பேராக வந்திருக்கீங்க. ஸோ 5வது ஆள் யாராக இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? பையனா பொண்ணா? ஆப்வியஸ்லி எல்லாரும் மாதிரி தான், பையன் இருக்கான், பொண்ணு வேணும், பார்க்க நல்ல பியூட்டிஃபுல் ஃபேமிலியாக இருக்கணும், குட்டி பேபி கேர்ள்னால் அழகழகாக ட்ரெஸ் போடலாம், அது எல்லாருக்குமே ஆசை. ஸோ அந்த ஒரு ஆசை எங்கள் 2 பேருக்கும் இருக்குது. சூப்பர். ஸோ வந்து ஒரு அழகான ஃபேமிலியை பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய லவ் ஸ்டோரி, அங்கங்கே போகிற போக்கில் தெளிச்சு விட்டு போயிருக்கீங்க. பட் இந்த ஃபேமிலி ஸ்டார் எபிசோடில் வி வாண்ட் டு ஹியர் தட் ஃப்ரம் யூ, ஒரு எக்ஸ்க்ளூசிவாக. ஃபஸ்ட்டு யார் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிடுங்க உங்களுடைய லவ் ஸ்டோரி. 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணவங்க தான். நான் முன்னாடியே அந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இவர் அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணார். பட் இவர் சீனியர். இவர்கிட்ட டீமாக போடுறதுக்கு பேசினாங்க. அண்ட் தென் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அதில் இன்ட்ராக்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சது. அப்போது இவர் வந்து அந்த டைமில் ஐஃபோன் வாங்கினார். வந்து என்கிட்ட சிஸ்டம் கிட்ட போய் நின்று ஏதோ அஃபிஷியலாக பேசும்போது, பற்றியா இந்த ஃபோனு அப்படின்னு. ஓ, இந்த ஃபோனை தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ ஐஃபோன்னா என்னன்னே தெரியல, புரியல. இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தான். iPhone 7 அப்போ பெருசு. இந்த மாதிரி காஸ்ட்லி, இவ்வளோ காசு போட்டு எதுக்கு இந்த ஃபோன்லாம் வாங்கணும்னு பின்னாடி திருப்பி இந்த லோகோ காமிச்சு, இந்த லோகோ தான் ஸ்பெஷலு அப்படின்னாரு. ஓ அப்படின்னு இருக்குது இந்த ஃபோனில், ஃபோட்டோ எடுத்துப்பாரு அப்படின்னாரு. சரி, நம்ம வழக்கம் போல் ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, அப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அப்போ தான் நான் நம்பர் ஷேர் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பினோடனே நம்ம எப்போ போல் யூஸ்வலாக செக்யூர் சைடு இருக்கணும்ல, என் ஃபோட்டோவில் நீ டெலிட் பண்ணிடுவோம் ஃபோன்லேருந்து, அதான் அனுப்பிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் தென் அப்படியே வச்சுருந்தாரு. கொஞ்ச நாள் அஃபிஷியலாக வெளியில் மீட்டிங்ஸ் போகிறது, இந்த இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதை ஒரு 2-3 வாட்டி மீட்டப் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, இவருக்கு ஏதோ நான் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி, இவரோட பார்வை எம்எல்ஏ இருந்துகிட்டே இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பேசும்போதும் இல்லை, அது மற்றவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸில். இன்டர்காமில் கால் பண்ணி என்ன நிறைய உன் கண்ணு அந்த பக்கமே இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க இன்டர்காமில். அப்புறம் பேசும்போது கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தான் ப்ரோப்போஸ் பண்ணேன் அவர்கிட்ட, உன்கிட்ட இருக்குது லவ், நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பழக ஆரம்பித்தோன்னா ஜென்ரலாக இருக்கிற மாதிரி ஃபோனில் கடலை போடுறது அந்த மாதிரி கிடையாது. எங்கள் 2 பேர் கேரக்டருக்குமே அது செட் ஆகாது. சோறு தான் எங்களை நினச்சிச்சு. சோறு நான் வீட்டிலேருந்து கொண்டுட்டு வர சாப்பாடு சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறேன்னு இவர் என்ன பண்ணுவார்னா, ஹோட்டல் போய் சூடாக எனக்கு வாங்கிட்டு வந்து என்னை சாப்பிட வச்சு, நான் கொண்டு வந்த டிஃபனை அவர் சாப்பிட்டாரு. அந்த தியாகம் உள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பயப்புள்ள கடைசி வரைக்கும் நமக்கு சூடாக சோறு போட்டுருன்ட்டு அதில் விழுந்தேன். ஓகே, எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டெலீட் பண்ண சொன்னவங்க அவங்களே இந்த லவ்வை ஃபீல் பண்ணிட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அவதான்டா தேவதை அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அந்த ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாரு ப்ரொபோஸ் பண்ணதுக்கப்புறம். ஓ, இது நீ இன்னும் வச்சிருக்கே, டெலீட் பண்ணல. ரீசைக்கிள் பென் ஒன்று இருக்குது, அவ்வளோலாம் தெரியல. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு எப்போம்மா உங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த லவ் மேட்ரை? கொஞ்சம் முதல்ல நான் ஒத்துக்கல, அது சரி வராது நம்ம ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப 1 வீக் கழிச்சு, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நல்லாயிருக்கும், நீ நேரில் பார்த்தினா உனக்கு பிடிக்கும் அப்படின்னா. அப்புறம் ஃபோட்டோ காமிச்சான். அப்புறம் இங்கே தான் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது காமிச்சான். அப்புறம் இங்கே தான் வடபழனியில் தான் ஒரு ஹோட்டலில் பாம்புக்குறோமா இந்த ஹோட்டலில் வர வச்சு அப்புறம் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படி சொன்னேன். அப்புறம் எல்லாருமே வந்தோம். பெரிய பையன், பெரிய மருமகன். விட்டீங்களேம்மா, என்னடா நல்ல பொண்ணு அதெல்லாம் சொல்லிட்டேன்.
அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதெல்லாம் சொன்னா அப்படியே சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லும் போது எனக்கு டவுட் வருது. அப்படி சொன்னால் அப்புறம் போய் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. பேசுறது கொள்றது ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தேன். வருவாங்க எல்லாரும் இருக்காங்க, டப்புன்னு காலில் விழுந்துரு, அவ்வளோதான். சத்யராஜ் விழா இருப்பார்ல, பெரியவங்க சின்னவங்களாம் பார்க்குறது மொத்தமாக காலில் விழு எல்லாரும். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. லிஃப்ட்ல இருந்து ஆமாங்க, லிஃப்ட் வாசல்ல இவங்க அவங்க சித்தி சித்தப்பா எல்லாமே அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்படியே அடுத்தடுத்து லிஃப்ட்ல இருந்து வெளியே வர விழுந்தது. ஆளுக்குள்ள கூட போல ஹோட்டல்ல, லிஃப்ட்ல இருந்து அங்கேயே காலில் விழுந்துறாங்க. லாஸ்டா வந்தது அவங்க அண்ணன் பையன் குட்டி. அப்பதான் என்னை கேட்ச் பண்ணாங்க, போதும் எந்திச்சிரு அப்படின்னு. ஓகே, இப்போ சிரிச்சுட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர். அது ரொம்ப. நீங்க வயசு வருஷம் அப்படியே சொல்லுங்க, அம்மா எப்படி உங்களுக்கு உங்க லைஃப்ல? ஆமா, எனக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ஆக்சுவலாக ஒரு மாமியாராகவே அவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அம்மானா அந்த மாதிரிலாம் நான் வட சுட மாட்டேன். பட் தென் அவங்க ரொம்ப ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்கள நான் மட்டும் கிடையாது, வெளியே யார்ட்டையும் கேட்டால் கூட சொல்லுவாங்க, நிறைய பேர் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப தாராள மனசு. இப்போது நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போகும்போது நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு நைட் ஏதாவது இருக்கா, உன்ட்ட ஒரு 500 rupees தரேன், நைட்டு சாப்பிட்டு போடா செல்லம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்ல டைப். அது எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஏன்னா அவரோட பையன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பையனை எப்படி சொசைட்டிக்கு வளர்த்துருக்காங்க, அப்போ அவங்க எப்படி ஒரு அம்மாவாக இருப்பாங்க அப்படின்றது எனக்கு அப்போ புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல். பட் சண்டை வராமல் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இருக்குதா? சண்டை மீன்ஸ் கோவப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கோவம் வர்றது, அது மாதிரி இருந்தால் நான் கோவமே காமிச்சா எனக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீ அதை புரிஞ்சுட்டு வான்னு எனக்கு சொல்லணும். எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லி புரிய வச்சா புரிஞ்சு, அதெல்லாம் அது ஒன்று சொல்லி புரிய வச்சா புரிஞ்சிடும். விட்டு கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப நல்ல கேரக்டர். ஸ்டார் ஆஃப் த டே, நீங்கள் வந்து ஃபேமிலி ஸ்டார்னு அப்பாவை சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவரை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் எமோஷ்னல் பர்சன் டு திஸ் ஃபேமிலி. ஏன்னா சிம்பிளிசிட்டினா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சிம்பிளிசிட்டி. அவர் இனிஷியலாக இவங்க சின்ன பசங்க, அப்போது துபாயில் ஒர்க் பண்ணிட்டு வந்தார். ஒருத்தர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவர் எப்படி வேணால் வாழலாம், ஆனால் அவர் எப்படி வாழலை. லாஸ்ட் வரைக்கும் அவர் சைக்கிளில் தான் போனார், சைக்கிளில் தான் வருவார். 10 kilometers அங்கே லேண்ட்லேருந்து பஸ் ஸ்டாப் மெயினுக்கு ஒரு கடைக்கு போகணுன்னா இருக்கும், ஒரு 10 to 7-8 kilometers அந்த மாதிரி இருக்கும். சைக்கிளில் தான் போயிட்டு வருவார். ஸோ அவர் எப்படி வாழணுமோ அப்படி வாழலை. ஒருவேளை நாங்களும் அதை விட்டுட்டோன்னு நினைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அதை நினைக்கிறோம், அவரை அந்த மாதிரி வாழ வைக்காமல் விட்டுட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ எங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு ஹார்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருக்கு மட்டும்தான் டெடிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு பியூர் சோல். ஸோ சூப்பர் நைஸ். பட் யூ ஹாவ் எவ்ரிதிங் பட் நாட் ஹிம்முங்கும் போது அந்த கஷ்டம் இருக்கும்ல, அப்பப்போ அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் எல்லாம் வரும், ரொம்ப வரும் அடிக்கடி. அது இப்போ இந்த மாதிரி நாங்கள் வருவோம்னு நாங்களும் நினச்சி கூட பார்க்கல, நினச்சே பார்க்கல. ஸோ இந்த டைமில் ஏன்னா எங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணதுலேருந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபஸ்ட்டு மனுஷன் அவர் தான். இப்போ எடுத்து வச்சு நடத்துறதுல குடும்பம் சொந்தம் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணில் ஒரு பூரி போட முன்னாடி நிற்பாரு பாருங்க. அவரோட கண்ணை நினச்சா என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கண்ணீர் வரும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு அவர். ஸோ என்னோட ஒர்க் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு அப்பாவுக்கு மேலே தான் அவர். அந்த மாதிரி ஒரு ஹியூமன்லி இப்படி ஒரு ஹியூமனா, அவர் மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்யும்னு இந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர். இதை நிறைய தடவை சொல்லி நான் சொல்லி அப்பா சொன்னாருன்னு அப்பா தான் சொல்லுவாங்க, அப்பா அன்னைக்கு மழை வரும்னா வரும், அந்த அளவுக்கு அப்பா அப்படின்னு. ஆமாம், அந்த விவசாயத்தில் ரொம்ப விவசாயம் ஒரு எறும்பு போகுதுன்னா கூடங்க அதை தள்ளி விடுமா, அது அந்த பக்கம் போட்டோம். பாம்பை கூட அப்படிதாங்க ட்ரீட் பண்றாரு அவரு. ஒரு 30 years-ஆ அந்த லேண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவ்வளோ பாம்புங்களுக்கு 100-200 பாம்பு கிட்ட இருக்கு. ஒரு பாம்பு கூட இது வரைக்கும் அடிச்சதே இல்லை அவர். ஒரு பாம்பை பார்த்தா நம்மளுக்கே இது வரைக்கும் ஒரு பாம்பு அடிச்சது இல்லை. 30 வருஷமா இருக்கு. அடிக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு விஷயம். செடி மரத்துக்கிட்டலாம் போய் பேசுவார் அவர். இப்போ ஊருக்கு வந்துட்டாருன்னா, ஒரு வாரம் ஊருக்கு வந்துட்டாரு, தண்ணி பாசல அந்த நிலத்துக்குன்னா ஒரு வாரம் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த செடிக்கிட்ட போய் பேசுவார். அந்த மாதிரி பயிர் நடு நட்டுட்டு அங்க வந்துருவாங்கல்ல. கடைசி விவசாயி படம் பாத்தீங்கல்ல? ஆமா, எனக்கு அதான் ரிலேட் ஆகுது. அதுதான் கடைசி விவசாயி. உண்மையிலேயே அதுதான். ஓகே. அப்போ போரூருக்கு வந்துருவாங்க, திருவள்ளூர்ல இருந்து. பெரிய பையன் மருமக எல்லாம் இருக்காங்க, பேரனை பார்க்க வருவாருங்க. இவங்க வலசரவாக்கத்தில் இருந்தாங்க.
அப்போ பார்க்க வருவார், பேரனை பார்க்கறதுக்கு வந்துட்டு அப்போ அவங்க 2-3 நாள் இருக்க சொல்லுவாங்க. இல்லை அங்கே போகணும் பயிர் விட்டு வந்தது. அப்போ சொல்லுவார், போன உடனே என்னை பயிரெலாம் கேட்குது, இந்த தண்ணி பாசலைல்ல, நீ விட்டுட்டு போயிட்டு அங்கே ஜாலியாக இருந்தியே, நாங்களாம் பசியோடு இருந்தோமே அப்படின்னு என்னை கேட்குறாங்க, நீங்கள் அங்கே இருன்னு சொல்கிறீங்களே அப்படிலாம் சொல்லுவார். பயிர் தான் அவருக்கு, விவசாயம் தான் அவர் கடைசி வரைக்கும் விவசாயம் பயிர். ஓகே, இந்த தருணமில் அவர் நம்ம கூட இப்போ இல்லை. ஸோ இவங்க சொன்னாங்க அது மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லிக்கலாம் இந்த மேடை யூஸ் பண்ணி. ஆனால் இந்த மாதிரி இருக்கப்போ அவர் கூட இருந்தால் நல்லா சந்தோஷப்படுவார்லம்மா. இப்போ அவங்க இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம், இங்கே தான் இருக்கார், ஓகேவா? அவர்கிட்ட ஏதாவது இப்போ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் அதுதான் ஏன் எதிர்பார்க்காது இல்லை. இப்போ சில பேர் எதனா நோய் இறந்து போவாங்க. நோய் தான், கோவிட்ன்றது ஒரு எதிர்பார்க்காத இன்சிடெண்ட். சரி, அப்போ அங்கேயே இருந்திருக்கலாமோ, அவர் வில்லேஜ் தான் அது. சரி, அவர் இங்கே வந்து அந்த மாதிரி ஆனது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, அது ஏற்றுக்கவே முடியல. கோவிட்ல அவரை காப்பாற்ற முடியாமல் போனது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அதை தாங்கிக்க முடியல. எல்லாரும் ஒரு நாள் மூவ் ஆன் பண்ணி ஆகணும், நம்ம பேரண்ட்ஸை மிஸ் பண்ண எதிர்பார்க்கல. அந்த டைமில் நாங்கள் அவரை லாஸ் பண்ணியிருக்க வேணாம், அந்த மாதிரி அவர், ஏன்னா அவருக்கு அப்படி ஒன்று வந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நான் நினப்பேன்னா, நான் அவருக்கு பையனாவோ பொண்ணாவோ பிறக்கலைனாலும் ஒரு மருமகளாக அவருக்கு வர்றதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வரது அப்படி சப்போஸ் பையனாக வந்தால் அவரை சுமந்திருக்கேன்ற பாக்கியம் நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஸோ அது நான் நினைக்கிறேன். அது சொல்லாங்க That's so sweet actually. ஸோ இங்கே நாம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் வளர்த்த பயிர்கள் எல்லாமே அவர் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இல்லை பயிர் தாண்டா. ஓகே, ஸோ அவர் சொல்லிக் கொடுத்த ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இப்போ வரைக்கும் கீப் அப் பண்ணுறீங்கன்னா ஏதாவது இருக்கா ப்ரோ உங்களுக்கு? இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வாழணும் அப்படின்றது. அது ரொம்ப அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, சைக்கிளில் தான் போவார் அப்படின்னு. நான்லாம் அங்கே இருந்து போகும்போது சில டைம் லேட் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். 50 ரூபா வாங்குவாங்க. அவர் இன்னும் அந்த 5 ரூபா பஸ்ஸு. இது வரைக்கும் அந்த 30 வருஷத்தில் அந்த அந்த திருவள்ளூர் டவுன், அது ஒரு வில்லேஜ். அங்கே டவுன்லேருந்து வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். சிங்கிள் ஆட்டோ பிடிக்கணும்னா 40 ரூபா 50 ரூபா தான். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த 50 ரூபா 40 ரூபா கொடுத்து அந்த ஆட்டோவில் போனதே கிடையாது. கடைசி வரைக்கும் போக மாட்டார். பஸ்ஸில் போவாங்க, சைக்கிளில் போவாங்க, சைக்கிளில் போகலன்னா பஸ்ஸில் போவாங்க. ஓகே, அதுதான் நீங்கள் ஆக்சுவலாக சொன்ன பாயிண்ட் நினைக்கிறேன். அவர் நினைச்சிருந்தா BMW கார்லேயே போயிருக்கலாம். துபாயில் ஒரு 10 வருஷம் சம்பாரிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே லேண்டு வாங்கி இவங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணது. கஷ்டப்பட்டு பசங்க நல்லா இருக்கு. சென்னை தான், இந்த திருவள்ளூர் கிடையாது, சென்னை தான். இங்கேருந்து போய் அது ஒரு பஞ்சம் மாதிரி வந்தது. அப்போது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பழச்சிக்கலாம் அந்த ஒரு டைமில். அப்போ இவர் போயிட்டு அங்கே எதனா பண்ணணுன்ட்டு தான் லேண்ட் வாங்கி, விவசாயமும் தெரியாது, துபாயில் ஒர்க் பண்ணவருக்கு எங்கேருந்து விவசாயம், இங்கே வந்து கற்றுக்கிட்டு அவ்வளோ சிறப்பாக பண்ணது. வாவ், தட்ஸ் ரியலி கிரேட். அவர் வந்து நிஜமாவே அன்டவுட்டட்லி ஒரு ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கதைகள்லாம் வச்சு எங்களுக்கு புரியுது. அண்ட் இப்போ வந்து இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக வி ஹாவ் அ சர்ப்ரைஸ் சாராக்காக. ஓகே, வி நோ தட் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வளகாப்பு பண்ணிட்டீங்க, பட் இந்த மொமெண்ட்டில் SS மியூசிக் சார்பாக உங்களுக்கு ஒரு வளகாப்பு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சந்தோஷம். ஃபேமிலி ஸ்டார் சீசன் 3ல சாராக்கு வந்து வளகாப்பு பயங்கரமாக SS மியூசிக் டீம் சார்பாக நடக்க போகுது. It is going to be a very special moment for us to actually, so amma start பண்ணி வைங்க for Sara with all love and prayers.
எஸ்எஸ் மியூசிக் சீசன் 3 ஃபேமிலி ஸ்டாரில் வந்து இப்படி ஒரு வளகாப்பு நாங்கள் பண்ணதில்லை. ஐ ஹோப் உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னை டக்குன்னு எமோஷனல் ஆக்கி சீரியஸ் ஆக்கிட்டீங்க. நாங்கள் டக்குன்னு எடுத்த டிசிஷன் தான் இது. இவங்க வராங்க, நம்ம ஏதாவது பண்ணிடணும், ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சாரா, உங்களோட நிறையா வீடியோஸ் பார்த்து நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கோம், பிடிச்சி லைக் பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும். பொதுவாக எல்லோரும் வந்து இப்போது சில்ட்ரன் வரும்போது ஒரு ப்ரெக்னென்சியே போதும், அதுக்கு மேலே எங்களால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் இப்போ ஹாப்பி செகண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு டிப் கொடுங்க, டு ஆல் தி விமன் ஆல் தேர். செகண்ட் ப்ரெக்னென்சி கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி அண்ட் த பேரண்ட்ஸ். அவங்க டிசிஷன் எடுக்கிறதா, வளர்க்க முடியுமா நம்மளால், நம்ம குழந்தைக்கு இன்னொரு துணை வேணுமா அப்படின்றது. ஸோ நாங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த டிசிஷன் எடுத்தோம். அது வரைக்கும் இவன் போதுன்ற மாதிரி. ஸோ இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு பேபி போதுன்னு. அப்படி தான் இருந்தோம். இவரை பார்த்துட்டு தான் இவருக்கு ஒரு துணை வேணும், இருந்தால் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், இவருக்கு வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். அண்ட் we're so happy now. இப்போ feeling fulfilled. Oh wow, that's so sweet. Thank you so much for joining. Thank you. So இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கலாம் இல்லையா? எஸ். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் அப்பாவை ஃபேமிலி ஸ்டாராக சொல்லியிருக்கீங்க. ஸோ அவர் இங்கே தான் இருக்கார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் ஃபேமிலியாக ஒரு பர்சன் வருவாங்க. இல்லை நம்ம ஏதாவது வாங்கிப்போம், வேறு யாராவது வாங்கிப்போம், நீங்கள் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சு வாங்கிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டும் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ஸ்டாரோட சீசன் 3 இப்போ நடக்க போகுது. ஸோ கேன் வி ஆல் ஹேவ் தட் அவார்ட் ப்ளீஸ்? proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.